ஒரு வழியாக கரும்பு தோகை எடுத்து முடிச்சாச்சு. போன வாட்டிலாம் நானும் மாமாவும் எடுத்ததுனால ஒரே நாளில் எடுத்துட்டோம். இந்த வாட்டி நான் மட்டும் எடுத்ததுனால 2 நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி வெயில் வேறு பயங்கரமாக போட்டுச்சு. அதனால் கரும்பு தோகையெல்லாம் லைட்டாக வதங்க ஆரம்பிச்சிருச்சு. சரி இந்த கொஞ்சம் பச்சையாக இருக்கையிலே பற்ற வச்சிட்டோம்னா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தீயை பற்ற வச்சுட்டேன். தோகையெல்லாம் ரொம்ப காஞ்சதுக்கப்புறம் பற்ற வச்சோம்னா கரும்புக்கும் அனல் அடிக்கும். கொஞ்சம் பச்சையாக இருக்கையிலே பற்ற வச்சோம்னா அங்கனக்குள்ளே மெதுவாக எரியும், ரொம்ப அனல் அடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் பச்சையாக இருக்கையிலே பற்ற வச்சிட்டேன். ஏற்கனவே எடுத்து போட்ட தோகையெல்லாம் காஞ்சி போய் கிடந்துச்சு, பாதி எரிஞ்சிட்டு எரியாமல் கிடந்துச்சு. அந்த தோகையில் வச்சு தான் பற்ற வச்சு பிடிக்க வச்சேன். அப்படியே தோகையும் நல்லாவே எரிய ஆரம்பிச்சிச்சு. நானும் கரும்பு ஓரமாக கிடக்கிற தோகை எல்லாமே இந்த எரியிற தோகையிலே எடுத்து போட்டு ஒரு பக்கமாக எரிய ஆரம்பிச்சிச்சு. தீ எரியில் பார்த்திங்கன்னா பட்டாசு போட்டது மாதிரி, தீபாவளிக்கு பட்டாசு போட்டது மாதிரி டம் டும்னு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு பச்சை தோகையை கண்டு. கரும்பு ஓரமாக கிடக்கிற தோகை எல்லாத்தையுமே கரும்பு கனல் அடிக்காத அளவுக்கு இந்த பக்கம் தூரமாகவே போட்டு நல்லா எரிச்சாச்சு. அப்படியே எல்லா தோகையும் எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நாங்களும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம்.